இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் தலைவர் மறைந்த நடிகர் விஜயகாந்த் மனைவி பிரேமலதா அவர்களுக்கு திடீரென்று அரசியலில் ஜாக்பாட் அடிக்கப் போகிறது. அது என்னவென்று இந்த காணொளியில் சற்று விரிவாக காண்போம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுடன் கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்தார் விஜயகாந்துடைய மனைவி பிரேமலதா அவர்கள். அந்த தேர்தலில் அதிமுகவும் தோல்வியை சந்தித்தது. விஜயகாந்த் கட்சியான தேசிய முற்போக்கு திராவிடர் கழகமும் தோல்வியை சந்தித்தது. இருந்தாலும் கூட அந்த தேர்தல் உடன்படிக்கையில் ஒரு ஒப்பந்தம் போட்டார்கள். அந்த ஒப்பந்த அடிப்படையில் விஜயகாந்துடைய மனைவி பிரேமலதாவுக்கு ஒரு நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தருவதாக அதிமுக ஒப்புக்கொண்டது. அதை உடனே கொடுக்க வேண்டும். அடுத்து காலியாகின்ற அந்த நாடாளுமன்ற மாநிலங்களவை பொறுப்புக்கு தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு சீட்டை ஒதுக்க வேண்டும் என்று பிரேமலதா கேட்டதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி எந்த ஒப்பந்தமும் நாங்கள் செய்து கொள்ளவில்லை என்று சொல்லிவிட்டார். ஆனால் இப்பொழுது என்ன சொல்கிறார்கள் என்று பார்த்தால், அந்த விஜயகாந்த் கட்சியைச் சேர்ந்த ஒரு மாநில நிர்வாகி பொதுமக்கள் மத்தியிலே நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் விஜயகாந்த் மனைவி பிரேமலதாவுக்கு துணை முதலமைச்சர் பதவி தருவதாக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக சொல்லியிருக்கிறது. ஆகவே அதிமுகவுடன் கூட்டணி வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வரை தொடரும். சட்டமன்ற தேர்தலும் அதிமுகவுடன் தான் கூட்டணி. எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராகவும் விஜயகாந்துடைய மனைவி பிரேமலதா துணை முதல்வர் வேட்பாளராகவும் அந்த கூட்டணியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அந்த தேர்தலிலே வரவிருக்கின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், பிரேமலதா துணை முதலமைச்சர் என்று தேமுதிகவை சார்ந்தவர்கள் ஒரு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி அதிமுக தரப்பிலிருந்து எந்த மறுப்பும் இல்லை, எந்த மறுப்பலான பதிலும் இல்லை. ஆக என்ன நடக்கிறது, என்ன நடக்கப் போகிறது என்பதை 2026ஆம் ஆண்டு வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் களத்திலே காண்போம். அதோடு இன்னொரு செய்தியும் வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஒரு ஆண்டுக்கு முன்பு கட்சி ஆரம்பித்த நடிகர் விஜய், தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சியை ஆரம்பித்த நடிகர் விஜய் கட்சியுடன் கூட்டணி சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும், அந்த பேச்சுவார்த்தையில் தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய்க்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு தருவதாக அதிமுக தரப்பிலிருந்து தூது சென்றதாகவும், கிட்டத்தட்ட பெரும்பாலான சட்டமன்ற தொகுதிகளை நடிகர் விஜய் கட்சிக்கு ஒதுக்குவதாகவும் ஒரு தேர்தல் உடன்படிக்கை பேசப்பட்டது என்று ஒரு செய்தி வந்தது. அப்படி வந்த செய்தி ஒருவேளை உண்மையாக இருக்குமானால், இந்த விஜயகாந்துடைய மனைவி பிரேமலதாவுக்கு துணை முதல்வர் பதவி தருவதாக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூறியிருக்கிறது என்று சொல்வதும் உண்மையாக இருக்குமானால், அதிமுக ஒருவேளை இந்த தமிழக வெற்றி கழகம், இந்த தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இவர்களோடு கூட்டணி வைத்து வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டிலே 3 அதிகார மையங்கள் இருக்குமா? முதல்வராக எடப்பாடி பழனிசாமி, துணை முதல்வராக நடிகர் விஜய், துணை முதல்வராக பிரேமலதா. 3 பேரும் இந்த கூட்டணி எப்படி இருக்கும்? கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். தமிழ்நாட்டில் அதைவிட ஒரு கேலி கூத்தான ஒரு நிலைமை எப்பொழுதும் வராது. அந்த அளவிற்கு அந்த ஆட்சி கேலி கூத்தாக அமைந்துவிடும். இதற்கிடையே இன்னொரு செய்தியும் வந்திருக்கிறது. ரவீந்திரன் துரைசாமி என்கின்ற ஒரு ஊடகவியலாளர் என்ன பேசியிருக்கிறார் என்று கேட்டால், நடிகர் விஜய்க்கு 12 சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கு மட்டுமே வாய்ப்பு தருவோம். விருப்பம் இருந்தால் எங்களோடு கூட்டணி வையுங்கள், இல்லை என்றால் உங்கள் கூட்டணி தேவையில்லை என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் சொன்னதாகவும், இந்த கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவிற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் ஆரம்பத்திலேயே முறிந்துவிட்டது என்றும் சொல்லப்படுகிறது.
தமிழக அரசியலில் இன்னும் என்ன என்ன கேலி கூத்துக்கள் எல்லாம் நடக்கும். ஊடகவியலாளர்கள் என்கின்ற போர்வையில் என்ன என்ன கதை கட்டுரைகளை எழுதுவார்கள், எப்படியெல்லாம் ஈஸ்ட்மன் கலரில் ரீலாக ஓட்டுவார்கள் என்பதை பற்றியெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.